Welcome to Happy Achievers Class 10 NCERT Science Why do organisms reproduce? Subscribe my channel. Subscribe my channel. Asexual reproduction. Asexual reproduction is a process that involves a single parent and no fertilization or gamete formation takes place. Only body cells are involved in reproduction. That is, non-reproductive cells are involved in reproduction. Asexual reproduction is a process that involves only a single parent and no fertilization. Fertilization means fusion of male and female gamete. Fusion of male and female gamete does not take place, or no gamete formation takes place. Gamete formation or reproductive cells formation takes place. Asexual reproduction ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லாம் இதில் இன்வால்வ் ஆகாது. சிங்கிள் பேரண்ட்டோட பாடி செல்ஸ் தான் இதில் என்ன ஆக போகுது, இன்வால்வ் ஆக போகுது. இதில் ஃபர்டிலைசேஷன்றதே நடக்காது. தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஒன்று சேர்ந்து சைகோட் எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணாது. கேமிட்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இங்கே ஃபார்மே ஆகாது. இதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு டைப் ஃபிஷன். அண்டர் தட் பைனரி ஃபிஷன். Binary means two, fission means splitting. Splitting of two cells. Splitting of a single cell into two cells. ஒரு செல் ரெண்டு செல்லாக டிவைட் ஆகுது. Organism split into two equal halves during cell division. Amoeba splits into two cells during cell division. Division takes place in any plane because it has no specific shape. ஸோ இங்கே ஆர்கானிசம் ஒரு செல்லாக இருக்கிறது ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா. இதான் அமீபா. அமீபாக்கு எந்த ஒரு டெஃபினட் ஷேப், தனக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. தன்னோட ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எந்த பிளெயினில் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இது டிவைட் ஆகி டூ ஈக்குவல் ஆஃபாக கொடுக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு எந்த பக்கம் வேணாலும் இது டிவைட் ஆகி டூ ஈக்குவல் ஆஃப்ஸை கொடுக்கும். லீஷ்மேனியா cause Kala-Azar, which have whip-like structure at one end of the cell. Binary fission occur in definite orientation because it has definite shape. லீஷ்மேனியான்ற ஒரு ஆர்கானிசம் காலா-அசார் அப்படின்ற ஒரு டிசீஸை கொடுக்குது. இதில் விப்-லைக்னா ஒரு த்ரெட்-லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு எண்டில் ஆஃப் த செல்லில். இதில் பைனரி ஃபிஷன் எப்படி நடக்கணும், சிங்கிள் செல் ரெண்டாக டிவைட் ஆகிற பைனரி ஃபிஷன் எப்படி நடக்கும்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் நடக்கும். பிகாஸ் இதுக்கு ஒரு டெஃபினட்டான ஷேப் இருக்குது. இது இப்படி தான் இருக்குன்ற ஒரு ஷேப் இருக்கிறதுனால இங்கே டெஃபினட் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு செல் டிவிஷன் நடக்கும். மல்டிபிள் ஃபிஷன் விச் மீன்ஸ் மெனி. மல்டிபிள்னா மெனி, ஃபிஷன்னா ஸ்பிளிட்டிங். சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். Single celled organism, malarial parasite plasmodium divide into many daughter cells simultaneously by multiple fission. சிங்கிள் செல்டு ஆர்கானிசமான மலேரியாவை காஸ் பண்ணுற பிளாஸ்மோடியம் ஒரு செல் நிறைய டாட்டர் செல்லை சைமல்டேனியஸாக அட் த சேம் டைம் கொடுக்குது. ஒரு செல் நிறைய டிவிஷன் அண்டர்கோ பண்ணி நிறைய செல்ஸை கொடுக்குது. ஒரு செல் நிறைய செல்ஸாக டிவைட் ஆகிடுச்சுன்னா அது பேர் மல்டிபிள் ஃபிஷன். ஈச் செல் வில் கிவ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல். ஒவ்வொரு செல்லும் ஒரு புதிய ஆர்கானிசம் உருவாகுது. இதுக்கு பேர் தான் என்னது, மல்டிபிள் ஃபிஷன். எக்ஸாம்பிள் மலேரியாவை காஸ் பண்ணுற பிளாஸ்மோடியம். நெக்ஸ்ட் ஒன், the mode of asexual reproduction in multicellular organism, fragmentation. Organisms breaks into small pieces upon maturation. These pieces or fragments grow into a new individual. Example, Spirogyra. Here the Spirogyra breaks into small pieces and each piece will give rise to a new individual. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனாக என்னென்னா ஒரு ஆர்கானிசம்ஸு பிரேக் ஆகி சின்ன சின்ன பீசஸாக மாறுது. எப்போ பிரேக் ஆகும்னா மெச்சுரேஷன் ஆனதுக்கப்புறமா நேச்சுரலாகவே அது பிரேக் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகிடும், குட்டி குட்டி பீசஸாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆர்கானிசம் என்னாகும், மெச்சூர் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஒவ்வொரு பீஸுமே ஒரு புது ஆர்கானிசமாக உருவாகுது. இதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா விச் இஸ் அ ஆல்கே. ஸ்பைரோகைரான்றது ஒரு ஆல்கே. Regeneration. Organism cut, broke up
into many pieces. Organism cut or broken up into many pieces. Each piece grow into a separate organism. Hydra and planaria cut into many pieces and each piece grow into a complete organism known as regeneration. Regeneration is carried out by specialized cell. Organism cut or broken up into many pieces. Each piece grow into a separate organism. Hydra and planaria cut into many pieces and each piece grow into a complete organism known as regeneration. Regeneration is carried out by specialized cell. ஒரு ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்டலாக கட் ஆகிடுது. அந்த கட்டான பீஸ் நியூ இண்டிவிஜுவலாக வளர்றது பேர் தான் என்னதான் ரீஜெனரேஷன். இது ஹைட்ரா பிளனேரியான்ற ஆர்கானிசம் ஆக்சிடென்டலாக கட் ஆகி பீசஸ் ஆச்சுன்னா ஒவ்வொரு பீஸுமே ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமாக உருவாகும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமாக உருவாகிறதுக்கு அந்த ரீஜெனரேஷன் அண்டர்கோ ஆகிறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இன்வால்வ் ஆகுது. These cells proliferate and make large number of cells. Mass of cell undergo differentiation to form various cell types and tissues. These changes takes place in an organism. These changes takes place in an organized sequence referred to as development. These changes takes place in an organized sequence referred to as development. So it takes place in planaria. In the organism break ஆகுது ஸ்மால் பீசஸாக. ஈச் பீஸ் டெவலப் இன்டு a நியூ இண்டிவிஜுவல். பிளனேரியான்ற ஆர்கானிசம் இருக்குது. பீஸாக பிரேக் ஆகுது. ஈச் பீஸ் டெவலப் இன்டு a நியூ பிளனேரியா. ஸோ இந்த மாதிரி மாஸ் ஆஃப் செல்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் பிரேக் ஆகி சின்ன சின்ன பீசஸ் ஆகுது. அதில் இருக்க செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் டைப்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அது ஒரு ஆர்கனைஸ்டு சீக்வன்ஸில் சேஞ்சஸ்லாம் நடந்து கரெக்டான ஆர்டரில் சேஞ்சஸ்லாம் நடந்து டெவலப் ஆகி அது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸாக மாறிடுது. Budding. A bud develops as an outgrowth due to repeated cell division at one specific site. These buds develop into a tiny individual. When fully mature, detach from parent and become new independent individual. ஒரு சின்ன அவுட்க்ரோத் மாதிரி வளர்றது பேர் தான் பட்டு. ரிப்பீட்டட் செல் டிவிஷனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஃபுல்லி மெச்சூர் ஆன பேருக்கு பேரண்ட் செல்லேருந்து டிட்டாச் ஆகி இண்டிவிஜுவலாக நியூ இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக வாழ ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்னால் ஹைட்ரா, யூனிசெல்லர் ஆர்கானிசம் ஈஸ்ட். Vegetative propagation. In many plants, root, stem, leaves develop into new plants under appropriate condition. Vegetative propagation is used in methods such as layering, grafting to grow plants like sugarcane, roses, grapes. So vegetative propagation non-reproductive parts ஆன root, stem, leavesலேருந்து டெவலப் ஆகுது நியூ பிளான்ட்ஸு. இது லேயரிங், கிராஃப்டிங் அந்த மாதிரியான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி சுகர்கேன், ரோசஸ், கிரேப்ஸுன்ற மாதிரி செடிகளை வளர்க்கலாம். லேயரிங்னா பதியம் போடுறது. ஒரு ஸ்டெம் அப்படியே கிரவுண்டில் ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிறோம், அப்படியே வளைக்கிறோம், அதை அப்படியே மண் போட்டு மூடுறோம். கொஞ்ச நாள் கழித்து மண் போட்டு மூடின இடத்துல என்ன ஆகும், வேர் வரும். இப்போது ஒரு ஜாஸ்மின் மல்லிப்பூ கொடியாக இருக்கும் போது அந்த கொடியை நல்லா அப்படியே பெண்டு பண்ணி மண்ணில் அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஒரு கொடியை. கொஞ்ச நாள் கழித்த உடனே அந்த கொடியிலேருந்து வேர் வந்துடும். அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி டிட்டாச் பண்ணி வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸு நம்ம லேயரிங் மூலமாக வளர்க்கலாம். கிராஃப்டிங்கிறது ஒரு சாயிலோட ஒரு ஸ்டெம் அட்டாச் ஆகிருக்கும், சயான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஒரு ஸ்டெம்மை, நல்ல கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்டெம்மை, நல்ல வெரைட்டியாக இருக்கிற ஒரு ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஜாயின் பண்ணி பேண்டேட் பண்ணி, அதுதான் கிராஃப்டிங். ஸோ அந்த மாதிரி வளர்க்குறது பேர் கிராஃப்டிங். Advantage of vegetative propagation: produce flowers and fruits earlier than those produced from seeds. Propagation of plants such as banana, orange, rose, jasmine that have lost the capacity to produce seeds. Plants produced are genetically similar to parent plant. So advantage of vegetative propagation: flowers that is fruits எல்லாம் இயர்லியராகவே ப்ரொடியூஸ் ஆகும், முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணிடும். தேன் த பிளான்ஸ் விச் க்ரோ பை சீட்ஸால் வளர்கிறத காட்டிலும் இதில் ஃப்ளவர்ஸும் ஃப்ரூட்ஸும் முன்னாடியே வந்துடும். பனானா, ஆரஞ்சு, ரோஸு, ஜாஸ்மின்லாம் சீட்ஸே கிடையாது, தே லாஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த கெப்பாசிட்டியை லாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ப்ராபகேட் பண்ணுறது இந்த மெத்தட் மூலமாக தான்.
இங்கே இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் எல்லாமே ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கும் பேரண்ட் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது. பேரண்ட் பிளான்ட்டும் இந்த தட் இஸ் நியூவாக உருவான அந்த பிளான்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். Spore formation. Thread-like structure that develop on the bread or hyphae of bread mold. Rhizopus, they are not reproductive part. Tiny blob on a stick structures are involved in reproduction. Blobs or sporangia which contain spore develop into new rhizopus. ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு நூல் மாதிரி ப்ரெட்டில் வந்து ப்ரெட்டு வந்து அப்படியே கெட்டு போச்சுன்னா ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும், அதில் அது பேர் தான் ஹைஃபே. அதுதான் அந்த ஃபங்கஸோட பாடி. அந்த ஃபங்கஸ் பேர் ரைசோபஸ். அந்த ஹைஃபேன்றது ஒரு ரீப்ரடக்டிவ் பார்ட் கிடையாது. அதுலேருந்து டைனி பிளாப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், உருண்டையாக ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், அதுதான் இன்வால்வ் ஆகுது ரீப்ரொடக்ஷனில். அந்த பிளாப்ஸ் பேர் ஸ்பொராஞ்சியா விச் கண்டெயின் ஸ்போர். அந்த ஸ்பொராஞ்சியா உள்ள என்ன இருக்குன்னா ஸ்போர் இருக்குது. அந்த ஸ்போர் தான் டெவலப் ஆகி நியூ ரைசோபஸாக டெவலப் ஆகும். Spores are covered by thick walls that protect them until they come in contact with moist surface and begins to grow. Spores வந்து திக் வாலால் கவர் ஆகிருக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அது அப்படியே அந்த திக் வால் உள்ளே இருக்கும் ப்ரொடெக்ஷனோட. இப்போ ஒரு மாய்ஸ்ட் சர்ஃபேஸ், ஒரு ஈரப்பதத்தில் அது காண்டாக்ட் ஆகும்போது அது ஜெர்மினேட் ஆகி வளர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஸ்போர். இதுதான் ஐஃபே. ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆகணும். இதான் வெஜிடேட்டிவ் பார்ட்டு தான் அந்த ஐஃபே. கொஞ்சம் கொஞ்சமாக அது மெச்சூர் ஆகும்போது ஒரு பிளாப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குது. அந்த பிளாப் உள்ள என்ன இருக்குன்னா ஸ்போர்ஸ் இருக்குது.